சிறுநீரக ஆரோக்கியத்தைக்கு 2 வருஷம் அமரம் அன்டிகிரேவி 26வது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று சிறுநீரக ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவும் ஒரு இயற்கையான பானம் பற்றி தெரிந்து கொள்வோம். தேவையான பொருட்கள்: 1 கப் புதிய கொத்தமல்லி இலை பார்ஸ்லி, 2 செலரி தண்டுகள், 1 வெள்ளரிக்காய் கியூகம்பர், 1 எலுமிச்சை பழத்தின் சாறு, 1 கப் தண்ணீர். தயாரிக்கும் முறை: அனைத்து பொருட்களையும் மிக்சியில் சேர்க்கவும். நன்றாக அரைத்து மென்மையான கலவையாக மாற்றவும். விருப்பப்பட்டால் வடிகட்டி அருந்தலாம். உடனடியாக பரிமாறவும். பயன்படுத்தும் முறை: காலையில் வெறும் வயிற்றில் அருந்தலாம். 3 முதல் 5 நாட்கள் வரை பயன்படுத்தலாம். சாத்தியமான நன்மைகள்: சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்க உதவலாம். சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிக்க உதவலாம். உடலிலிருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவலாம். உடலுக்கு நீர்ச்சத்து மற்றும் சில முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்கலாம். முன்னெச்சரிக்கைகள்: இது ஒரு மருத்துவ சிகிச்சை அல்ல. சிறுநீரக நோய், சிறுநீரக கற்கள் அல்லது பிற உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும். அதிகமாக அருந்த வேண்டாம். அதிக அளவு பார்ஸ்லி அல்லது எலுமிச்சை சிலருக்கு வயிற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உடலில் நச்சுகளை முழுமையாக சுத்தம் செய்கிறது என்ற அறிவியல் ஆதாரம் குறைவாக உள்ளது. ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான தண்ணீர் குடிப்பதே சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. முடிவுரை: இந்த இயற்கை ஜூஸ் சிறுநீரக ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவக்கூடும், ஆனால் இது மருத்துவரின் சிகிச்சைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படக்கூடாது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் 22 வாரஃபடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.